எல்லாருக்கும் வணக்கம். என்னதான் நம்ம ஆரி டிசைன் எவ்வளோ போட்டாலும் நமக்குன்னு ஏதாவது போடுறப்ப எதுவுமே டக்குன்னு மைண்டுக்கு வராது. அப்படி தான் இந்த டிசைனுமே வந்து எங்கள் பாப்பாக்காக பாவாடை சட்டைக்கு போடலான்னு யோசிக்கவே இல்லை. டக்குன்னு வரைஞ்சேன், நானாக அப்படியே வந்து போடுறேன். சரி இது கல் வச்சு போடலான்னு இந்த குந்தன் ஸ்டோன் வச்சு இந்த இது போடுறேன். எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பால்க்கு நடுவில் வந்து ஃபுல்லாக பாலே வைக்காமல் க்ரீன் கலரில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம் அப்படின்னு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். அதுவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நம்ம எப்பயும் போடுறத விட கொஞ்சம் மாற்றி போட்டால் அந்த டிசைன் இன்னுமே சூப்பராக வரும். அதே மாதிரி தான் இதுவும் வந்து நெக்லைனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதை கிராண்டாக போடலாம் அப்படின்னு இந்த கர்வ் டிசைன் போட்டு இந்த குந்தன் ஸ்டோன் வச்சிட்ருக்கேன். உள்ளே அப்படியே கொஞ்சம் அப்படியே ப்ளைனாக விட்டால் நல்லா இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமான்னு அப்படியே பார்க்கலாம். சரி, உள்ளே வந்து நம்ம செயின் ஸ்டிச்சில் வச்சு ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே வந்து போட்டுட்ருக்கேன். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்றதை. வாட்ரு தையல் எந்தளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக போடுறோமோ அந்தளவுக்கு அந்த ப்ளவுஸே வந்து அவ்வளோ அழகாக தெரியும். நம்ம ரொம்ப தூரமாக போட்டோன்னா அது டிசைனே வந்து ரொம்ப ப்ரைட்டாக தெரியாது. அது ரொம்ப தூரமாக தள்ளி இருக்கிறது தான் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஆனால் குட்டி குட்டியாக போடுறப்ப சின்ன டிசைனாக இருந்தாலும் அது நல்லா சூப்பராக வரும். அதே மாதிரி தான் நம்ம எந்தளவுக்கு குட்டி குட்டியாக போடுறோமோ அது போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த குட்டிலாம் வந்துடும். ஆனால் ஸ்டார்டிங்கில் போடுறப்ப எனக்குமே வரல. நானும் போட தான் வந்து அந்த டிசைன் வந்துச்சு. நிறைய பேர் இது யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ரிஸ்கானது. அது குட்டி குட்டியாக போடணும். அதனால அதிகம் பாருங்கள் எல்லாம் மணி வச்சு அப்படியே போட்டுடுறாங்க. இருந்தாலும் இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் இதோட ஃபினிஷிங் எவ்வளோ நல்லா இருக்குன்றது. இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். அடுத்து வெளியில் வந்து க்ரீன் கலரில் அப்படியே அவுட்லைன் சங்கிலி தையல்லே ஃபுல்லாக வச்சு அந்த கல்லை சுற்றியும் போடுற மாதிரி சங்கிலி தையல்லே ஒரு லைன் போட்டுட்டோன்னா இது ஃபினிஷ் ஆயிரும். அது போட்டதும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்றது. இதோட கீழ் பாட்டம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வரும். அது பாவாடை சட்டை தைக்கலான்னு தான் நினச்சோம், ஆனால் இப்போ அது மாறிடுச்சு. கவுனாக தைச்சி பார்க்கலாம் அப்படின்னு கவுனாக தைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய். ரசமே ஊற்றி சாப்பிட்டேன்ப்பா.